அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஏரிக்கரை புது பெருங்கடத்தூர் சென்னை 6,63 இங்கே கிருஷ்ண ஜெயந்தி விழா அவ்வளோ ஒரு சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இங்கே கிருஷ்ணருக்கு படைகளிட்டு அழகாக எல்லா நிகழ்ச்சிகளையும் செய்து இங்கே வந்து சாமி கும்பிட்டாங்க. இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச பிறகு அன்னதானம் ஒரு 1000 பேருக்கு மேலே சூப்பரான ஒரு சாப்பாடு. அதாவது இந்த தட்டை காமிப்பா, சக்கரை பொங்கல், தயிர், சாம்பார் சாதம், சுண்டல், அப்புறம் புளியோதரை. இது கூட வந்து கிருஷ்ணருக்கு படையலுக்கு என்னென்ன வைக்கணுமோ எல்லா விதமான பழங்கள், அவள், பொரி, கடலை இது எல்லாத்தையுமே வச்சு அவ்வளோ சிறப்பாக இங்கே வந்து பூஜை நடைபெற்றது. நீங்களும் அவசியம் அடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும் வேண்டிக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது பல முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியது. வசுதேவருக்கும் தேவகி அம்மாவுக்கும் குழந்தையாக பிறந்தவர் தான் கிருஷ்ணர். அந்த அவதாரம் எதுக்காக அவதாரம் பண்ணார்னா கம்சனை அழிப்பதற்காக. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது அழியும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி நல்ல நாளில் குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காக வேண்டிப்பாங்க. அதே மாதிரி கிருஷ்ணரே வந்து உங்களுக்கும் குழந்தையாக பிறப்பார். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை தீர்ந்துடும். இப்போ நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அங்கே தான் வந்து பூஜைகள் எல்லாமே நடைபெற்றது. இங்கே எல்லாமே பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அங்கே படையல் போட்டது கிருஷ்ணருடைய அந்த பூஜைகள் அது எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல் அடுத்தடுத்து வரும். ஸோ இதான் இன்னைக்கு பிரசாதம், எங்கள் ஊரோட சாப்பாடுன்னு சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே ஒன்றா வந்து இங்கே ஊரோட ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சுற்றி பாருங்கள் அப்படியே. இப்போ வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. நான் பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே சுற்றி காமிப்பா. வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த பாத்திரத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய பாத்திரம் பாப்பா அப்படின்னு. அது ஒரு வந்து சக்கரை பொங்கல், அதில் அந்த பாத்திரத்தில் இதில் வந்து சுண்டல், இதில் வந்து சாம்பார் சாதம், இதில் வந்து புளியோதரை. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே இது எல்லாமே வந்து ஒரு 12 மணி அளவில் மிக விமர்சையாக இங்கே ஃபுல்லாகவே வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வழி எல்லாமே மாநில தோரணம் அதே மாதிரி வாழை இலை இது எல்லாமே கட்டி ஃபுல்லாகவே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய லைட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அவசியம் கலந்துக்கணும் அப்படின்றது கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.